மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. கொளத்தூரில் தமிழக முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார். அது மு.க. ஸ்டாலின் அந்த கொளத்தூர் தொகுதியில் அவர் செய்த விஷயங்கள் எல்லாமே கொளத்தூர் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதற்கு முன்பாக இது 3வது முறையாக நிற்கிறாரு. ஏற்கனவே 2 முறை அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த கொளத்தூர் அவர் வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தது, அவர் ஆட்சி காலத்தில் அவர் அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கும்போது எத்தனை முறை அங்கே சென்றிருக்கிறார், எத்தனை முறை அவர் அந்த மக்களுக்கு எவ்வளோ விஷயங்களை செய்திருக்கிறார் என்று பார்த்தாலும் அந்த கொளத்தூர் மக்கள் நன்றி கெட்ட மக்களாக மாறியிருக்கிறார்கள் என்று தான் பார்க்கணும். எல்லாரும் மாற்றத்தை பண்ணிட்டாங்கன்னு பேசுறாங்க. அப்படி அல்ல. யார் யார் எந்தெந்த தொகுதியில வெற்றி பெற வேண்டும் என்பது ஏற்கனவே திட்டமிட்ட விஷயமாக மாறி போச்சு போல இருக்கு. இந்த வெற்றிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஏதோ ஒரு விஷயம் ஒளிந்திருக்கிறது. பூனைக்குட்டி விரைவில் வெளியில வரும். ஆனாலும் 5 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் விஜய் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 100 தொகுதிகளை அவர்கள் தாண்டி முன்னணியில இருக்கிறாங்க இப்ப. ஆனால் இங்க நமக்கு ஏற்படுகிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் பெறுகிற வாக்குகளை விட கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு கட்சியால் விரட்டப்பட்டு ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போய் இன்னொரு கட்சியிலிருந்து விரட்டப்பட்டு இன்னொரு கட்சியில போய் சேர்ந்திருக்கிற அந்த வி.எஸ். பாபு என்கிற அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கு. அவர் ரவுடி பையன் சொல்லுவாங்க, பல விஷயங்கள்லாம் இருந்தாலும் அவர் இவரை எதிர்த்து நிற்கிறார். அடிப்படையில் எந்த தகுதியுமே இல்லாத ஒரு நபராக பார்க்கப்படுகிறவர் முதலமைச்சரை எதிர்த்து நின்று வெற்றி பெறுகிறார். இது ரொம்ப சாதாரணமா இதை எடுத்துக்கலாம். எப்படின்னா, இங்க பெருசா இதுக்கு ஒரு நதி மூலம் ரிஷி மூலம் தேட வேண்டாம். முன்பு ஒரு முறை பர்கூர் தொகுதியில ஜெயலலிதா அவர்கள் பயங்கர வல்லமை படைத்தவராக இரும்பு பெண்மணின்னு சொல்லப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் பர்கூர் தொகுதியில நிற்கிறாங்க. அவர்களை எதிர்த்து திமுகவை சேர்ந்த சுகவனம்னு ஒருத்தர், சின்ன பையன், அறிமுகம், முதல் புது வேட்பாளர் போடுறாங்க. அவர் ஜெயலலிதாவை தோற்கடித்து வெற்றி பெறுகிறார். அசம்பிளிக்குள்ள வரும்போது அவரை யானை காதில் புகுந்த கட்டெரும்பே வா அப்படின்னு சொல்லி தான் கருணாநிதி அவர்கள் அழைத்தார் சுகவனத்தை. இது வரலாறு. அந்த வரலாறில் அடுத்த பக்கமாக இப்ப வி.எஸ். பாபுவை, இத்தனைக்கும் அந்த தொகுதியில பிரச்சாரத்துக்கு போன விஜய் கூட பாபு பேரை கூட சொல்லல, ராம்புன்னு சொன்னார். ஏதோ ஒரு பேரை சொல்லி விட்டார். அப்படிப்பட்ட அந்த நபர் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னா, அப்ப அந்த தொகுதியை சேர்ந்த பெண்கள் குறிப்பாக, ஏன்னா இந்த பெண்கள்ல பெரும்பாலானோர் திமுக கொடுத்த 1000 ரூபாய் பெற்றவர்கள், திமுக கொடுத்த எல்லா நலத்திட்டங்களையும் பெற்றவர்கள். அப்படி இருந்தும் அந்த குடும்பங்கள் திமுகவுக்கு, குறிப்பாக ஸ்டாலினுக்கு துரோகம் செய்திருக்கிறது சொன்னா அவங்கெல்லாம் உண்மையிலேயே அவர்களை நீங்க நம்பி ஏமாந்து போனது திமுக. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். எப்படி இருந்தாலும் நமக்கு வெற்றியை கொடுத்து விடுவார்கள். இது என்னுடைய குடும்ப தொகுதி, என்னுடைய தொகுதி, என் தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன்னு பல முறை ஸ்டாலின் அவர்கள் பேசி இருந்தாலும் அந்த பேச்சு அங்கே எடுபடவே இல்லை என்பதுதான் நம்ம பார்க்கணும். இப்ப அவர் தோல்வி கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காருன்னு பாருங்க. ஆக கொளத்தூர் மக்கள் நன்றி கெட்டவர்களாக மாறி போனார்கள். அதுதான் வரலாற்றுல இடம்பெறுகிற விஷயமாக பார்க்கப்படும். ஏன்னா இப்ப நீங்க பர்கூர்ல ஜெயலலிதா தோத்தது கூட பர்கூர்ல அப்பதான் அவங்க நிக்கிறாங்க. அதனால அவங்க சுகவனம் என்பட்ட, அதுவும் எப்படி 2 கட்சியும் பலம் வாய்ந்த கட்சி. சுகவனம் திமுக சார்பில் உதயசூரியன் சார்பில் நிற்கிறாரு, அதிமுக சார்பில் ஜெயலலிதா இரட்டையில் நிற்கிறாங்க. சூரியனுக்கான ஒரு பெரிய விஷயம் ஏற்கனவே மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் வெற்றி பெற்றார்னா கூட அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படலை. ஆனால் அது வரலாற்று வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு. இங்கே விசில் சின்னம் புதிதாக இப்பதான் வந்திருக்கு. தாவேக்கா புதுசா இப்பதான் வந்திருக்காங்க. அரசியல் அனுபவம் சுத்தமா இல்லை. நம்ம எல்லா இடங்களிலும் அவர்கள் ஸ்மார்ட்டா செய்யறதா செஞ்சு தப்பா தான் செஞ்சிருக்காங்க. இதுவரை மக்களை இம்சப்படுத்துற ஆட்களா தான் இருந்திருக்காங்க. தற்குறிகள்னு பேர் எடுத்தவர்கள் எதுலையுமே ப்ராப்பர் வே செய்யவே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு பல இடங்களில் வெற்றி முகமா இருக்கிறார்கள். ஆட்சியே மாறுகிறது அப்படின்ற சூழ்நிலை வந்திருக்கு. அப்ப இந்த மக்கள், குறிப்பாக கொளத்தூர் மக்கள், இந்த வீடியோவுடைய நோக்கமே கொளத்தூரை சேர்ந்த மக்கள் ஸ்டாலினை நம்ப வைத்து கழுத்தறுத்து ஏமாத்தி இருக்கிறார்கள். நன்றி கெட்ட மக்களுக்கு இனிமேல் என்ன செய்தாலும் உரைக்காது. இன்னும் கொஞ்ச நாள்ல அவர்கள் அதற்கான பலனை யோசிப்பாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம இது ஒருவேளை திமுக ஜெயிக்கலைங்க அதனால நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படி இல்லை. நான் மற்ற தொகுதியை பத்தி பேசவே இல்லையே. சென்னையில 16 தொகுதிகள் இருக்கு. இந்த 16 தொகுதிகள்ல குறிப்பிட்ட தொகுதி கொளத்தூர், இன்னும் குறிப்பிட்ட தொகுதி பெரம்பூர், இன்னொரு குறிப்பிட்ட தொகுதி சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி. இந்த 3 தொகுதியிலுமே ஏன் குறிப்பிட்ட தொகுதிகளாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஒண்ணுல விஜய் நிற்கிறார் பெரம்பூர்ல, இன்னொன்னுல முதலமைச்சர் நிற்கிறார் ஸ்டாலின் கொளத்தூர்ல,
சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து டெப்டி சிஎம் அதில் நிற்கிறார். இந்த 3 தொகுதிகளுமே பார்வையாளர்களால் அல்லது அந்த தொகுதி மக்களால் அதிகமாக பார்க்கப்பட்ட தொகுதி. வெற்றி எப்படியும் நமக்கு கிடைத்துவிடும் நம்பிக்கையில் இருந்த தொகுதிகள். பெரம்பூரை ஏன் தேர்ந்தெடுத்தார், எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம்னு விஜய் நம்பினார். ஆனா ஆர்டி சகர் 2 முறை ஜெயித்திருந்தார், அதனால அவர் வெற்றி பெறுவார், அதற்கான ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இதுதான் சொல்லி நாம உட்பட நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் அதை பொய்த்து விட்டு அவர் வந்து வெற்றி பெற்று விட்டார். ஆனால் இங்கே பல முறை அந்த தொகுதிக்கு பல லட்ச கோடிகளை செலவு பண்ணி பல விஷயங்களை மாற்றி அமைத்த மு.க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்படுகிறார்னா அந்த தோல்வி மு.க. ஸ்டாலினுக்கு அல்ல, அந்த தோல்வி கொளத்தூர் மக்களுக்கான தோல்வி. அவங்க இன்னைக்கு வி.எஸ். பாபு வெற்றி பெற வைத்திருக்கலாம், வி.எஸ். பாபு அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கலாம், நாளைக்கு அந்த தொகுதிக்கு அமைச்சராக கூட வரலாம் அவர். ஏன்னா வேண்டுமென்றே விஜய்க்கு வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கு. விஜய் வந்து எதை நினைக்கிறாரோ அவன் செய்ய முடியாதுன்னு சொன்னா அதை செய்வார். இப்ப ஸ்டாலினை தோற்கடித்ததனால் இன்னும் ஸ்டாலின் குடும்பத்தை வெறுப்பேற்றுவதற்காக அந்த வி.எஸ். பாபு அமைச்சராக ஆக்கினாலும் ஆக்குவார், விஜய் செஞ்சாலும் செய்வார். ஆனாலும் தொகுதி மக்கள் இருக்காங்கல்ல, வி.எஸ். பாபுவை அந்த தொகுதி மக்கள் இனிமேல் எப்படி பார்ப்பார்கள் என்பதுதான் பெரிய கேள்விக்குறி. ஸ்டாலினை எப்படி அவர்கள் அணுகுவார்கள் இனிமே வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா, அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா எல்லா வீடுகளிலும் ஒரு விஜய் இருக்கிறார் என்பதை இந்த தேர்தல் வந்து உணர்த்திருச்சு அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. எனக்கு அதெல்லாம் இப்ப வரைக்கும் நம்பிக்கை இல்லை. மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக வேணாம் அதிமுக வேணாம், இவர் 2500 ரூபாய் பணம் தரேன்னு சொல்றாரு. 1000 ரூபாய் தரதுன்னு சொன்னதையே வந்து ஸ்டாலின் கொடுத்தாருன்னா, கொடுத்ததை கிட்டத்தட்ட 3.5 வருஷமா நம்ம பயன்படுத்தி சாப்பிட்டு பழகிட்டோம். 1000ல இருந்து 2500 ரூபாய் ஒருத்தர் கொடுப்பார். பெண்கள் எந்த தமிழ்நாடு முழுக்க எங்க வேணா பஸ்ல போனா ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா மாறிச்சு. இலவசங்கள் பிளஸ் பாயிண்டா மாறிச்சு. பிளஸ் அந்த குழந்தைகள் கிட்ட இன்ஃபுளுன்ஸ் பண்ண விஷயம், இதெல்லாம் எடுத்துதான் விஜய் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறார்ன்றது தான் இப்போ கள நிலவரம். அது தாண்டி அப்ப இதுல எல்லாம் ஓட்டு போட்டவன் திமுக காரன் தானே சேர்ந்து போட்டுருப்பான்றீங்கல்ல. நான் முந்தைய வீடியோல சொன்ன அதே விஷயம்தான். திமுக மிக மோசமான தோல்விக்கு காரணம் திமுகவில் இருந்தவர்கள் வேலை செய்யவே இல்லை. திமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது எவ்வளவு காலத்தின் கட்டாயமோ அதே மாதிரி திமுக நிர்வாகிகளை கூண்டோடு மாற்றணும். எவனுக்கும் இருக்கிற பதவியை புடுங்கணும். அந்த திமிர்ல தான் இவங்க வந்து ஆட்டமாடி நாசமாயிட்டாங்க. மாவட்ட செயலாளர் ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட வேண்டும். திமுகவுடைய மாவட்ட செயலாளர் அத்தனை பேர் மாற்றணும். எவனுமே வேலை செய்யலைங்க சென்னையில. எல்லாரும் இன்றைக்கு தாவேகா வெற்றிக்கு தன்னை ஈடு கொடுத்து கொண்டிருக்கு, தன்னை வந்து அப்படியே கொடுத்துட்டானுங்க. எப்படிங்க வெற்றி பெற முடியும்? உங்க ஓட்டு எங்க போச்சு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆக இந்த இடத்துல தான் ஸ்டாலின் இனி திமுகவை எப்படி வழிநடத்த போகிறார்ன்றது தான் இருக்குது. ஆனால் அதுலயே ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்று விட்டார். நான் அந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி தான் அந்த வெற்றி வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. ஆக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அவர் வெற்றி பெற்று விட்டார். சென்னையில் 2 இடங்களை மட்டும் தக்க வைத்துக் கொண்டது திமுக. ஒன்று துறைமுகம் சேகர்பாபு ஜெயிச்சிட்டார் அமைச்சர், இன்னொன்று சேப்பாக்கம். சேப்பாக்கத்தில் உதயநிதி வெற்றி பெற்றதனால் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அதிமுகவிட கூடுதல் இடங்களில் முன்னணியில் இருக்குது வந்து திமுக தான். அப்ப திமுக எதிர்கட்சியாக அமரும் பட்சத்தில் விஜய் முதல்வராக இருந்தா எதிர்கட்சி தலைவராக உதயநிதி இருக்கிறார். இது ஒரு நியாயமாக பார்த்தால் ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படணும். ஆனால் சட்டசபையில என்ன நடக்க போகிறது, என்ன எதிர்வினை ஆற்ற போறாங்க, என்னென்ன நடக்க போகுது? ஏன்னா வந்து ஆதவ் சும்மாவே வாயில நிறைய பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஆரடி செல்ல விஷயமா சொல்லுவோம் நம்ம எருமைன்னு, அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னைக்கு வந்து அவர் எம்எல்ஏவா மாறி இருக்கிறார். அவர் நிச்சயமாக அமைச்சராக மாறுவார். சும்மாவே வாயை திறந்து சண்டை இழுப்பார். உரண்டை இழுக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போது அவர் நிச்சயமாக பல விஷயங்களை அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆடுவதற்கு தயாராவார். எவன் ஒருத்தன் அதிகாரத்துல ஆட்டம் போட்டாலும் அவனுக்கு நிச்சயமாக வருகிற காலங்கள் பதில் சொல்லும். அப்ப கண்டிப்பாக பெரிய டஃப் சட்டமன்றத்திலும் இருக்கும், சட்டமன்றத்துக்கு வெளியேயும் இருக்கும். எதிர்கட்சி வரிசையில உதயநிதி உட்கார்ந்தா அவர் பேசுகிற விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அங்க வேற ஏதாவது சந்தர்ப்ப பிரச்சனைகளை எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க அரசியல் பேசினா அந்த அரசியலுக்கு பதில் கொடுப்பதற்கு தாவேகா சார்பில் இன்னும் சிறப்பான ஆட்கள் யாருமே இல்லை. செங்கோட்டையன் மட்டும்தான் இருக்கார். அவர் கண்டிப்பாக அமைச்சராவார். மற்ற எல்லாரும் புதியவர்கள் தான். அவர்களுக்கு அரசியல் அனுபவம் என்பது சுத்தமா இருக்காது. ஐஆர்எஸ் அதிகாரியா இருந்தா கூட அருண்ராஜ் தப்பா உளர்னவர் தான். புசி ஆனந்த் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்த அனுபவம் இருந்தாலும் பெரிய விஷயங்கள் அவர் பண்ணதில்லை. அந்த அடிப்படையில பல கேலி கூத்துக்களை சட்டமன்றத்தில் பார்க்க முடியும். பல நாட்கள் விஜய் அங்கே போவாரான்னு சந்தேகம் இருக்கும். பனையூர்ல தான் இனிமே எல்லாம் நடக்கும்.
ஏற்கனவே சும்மா நம்ம நகைச்சுவைக்காக காமெடிக்காக சொன்னோம், அது நிஜத்திலே நடந்து விட்டது. தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ஒரு நாள் இதை உணர்வார்கள். உணரும் போது எல்லாம் கைவிட்டு போன பிறகு உணர்ந்து என்ன பிரயோஜனம்? ஆக நேர்மையான அரசியல் நடக்குமா, என்ன அரசியல் நடக்கும்னு தெரியல. இப்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள். அவங்க காத்திருக்கிறது என்ன தெரியுமா? 2500 ரூபா நமக்கு கிடைக்குமா, அதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்ச திமுகவை துரத்தி விட்டாங்களா? இவரும் என்ன பண்ணாரு? இலவச பஸ் பயணம் தான் கொடுப்பார். தமிழ்நாடு முழுக்க சொல்லியிருக்காரு. போலீஸ்காரங்க பெரும்பாலான காவல்துறையில் இருக்கிறவர்கள் தாவேக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர், ஐபிஎஸ் ஒருத்தர் சர்வே எடுத்தாருன்னு சொன்னார்ல, அது பொய் சர்வேவா இருந்தாலும் அதுதான் இன்றைக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அரசு நிர்வாகத்தில் இருந்த எல்லாரும் திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க. கட்சிக்காரங்களும் எதிராக செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா கட்சிக்காரர்களை ஸ்டாலின் அவர்கள் சம்பாதிக்க விடலைன்னு குற்றச்சாட்டு இப்ப கிளம்புது பாருங்க. இப்ப திமுக கூட்டிலிருந்து சுலபமாக வெளியேறுவதற்கான வாய்ப்பை, வழியை கிரிஷ் ஜோடங்கர் உருவாக்கிட்டார். 2 சீட்டு ஜெயிச்சாலும் 3 சீட்டு ஜெயிச்சாலும் அது தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்க போயிடுவாங்க. அங்க மெஜாரிட்டி கிடைக்கல. நான் இப்போ உங்ககிட்ட வீடியோ பேசுகிற வரை ஃபுல் மெஜாரிட்டியான மேஜிக் நம்பரான 118 தொட முடியவில்லை தாவேக்கால. 107, 106, 105 நிக்கிறாங்க. அவங்க ஏறுறாங்க இறங்குறாங்க, ஏறுறாங்க இறங்குறாங்க, அது தாண்டவே இல்லை. அப்ப 118 வேண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு. அப்ப மீதி இருக்கிற தொகுதிகளுக்கு 10, 11, 5, 6 தொகுதிகளுக்கு காங்கிரஸோ, பிசிகாவோ, கம்யூனிஸ்டுகளோ தாவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பக்கம் அதிமுக சார்பில் மாங்கா தாவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அங்க எல்லாமே அப்படித்தான் நடக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் இனிமே கடிவாளம் இல்லாத குதிரைகள், எங்க பக்கம் வேணாலும் தாவுவாங்க. ஸோ எனிவே சட்டமன்றத்தில் ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் உதயநிதி, இது புதிய ஒரு அனுபவத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கும். நியாயமான அரசியல் நடக்குமா அல்லது போட்டி பொறாமை பிரச்சனையான அரசியல் நடக்குமா? பாஜக நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய ரூலை கையில் எடுப்பாங்க. 100% கன்ஃபார்ம். பாஜக நிச்சயமாக விஜயை கைப்பாவியாக வைத்துக்கொண்டு அவர்கள் கொண்டு வருகிற அத்தனை திட்டங்களையும் அத்தனை விஷயங்களையும் இங்கே செயல்படுத்த ஆரம்பிப்பார்கள். விரைவில் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் படுத்துவார் விஜய். இன்னும் பல விஷயங்களை கொண்டு வருவார். நீட்டெல்லாம் மறந்துட வேண்டியதுதான். இனிமே நீட் எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்காது. இனிமேல் பாஜக என்னெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் விஜய் மூலமாக நிறைவேற்றுவார்கள். நிறைவேற்ற மறுத்தால் விஜய்க்கு பல நெருக்கடிகளை கொடுப்பார்கள். ஒரு நெருக்கடி, முக்கியமான நெருக்கடி, 41 பேர் கொலைகேஸ் இருக்கு, வருமான வரித்துறை பிரச்சனை இருக்கு, இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. ஆக பாஜகவுக்கு சந்தோஷமா இருக்கு. 27 தொகுதியில் அவங்க டெபாசிட் போயிடுச்சு தமிழ்நாட்டில். ஆனாலும் அவர்கள் சந்தோஷமா தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, விஜய் அவருடைய கைப்பாவை, அவர்களால் ஏவப்பட்ட ஒரு ஏஜென்ட். அந்த அடிப்படையில் இனிமே வருகிற நாட்கள் நடக்கும், பொறுத்திருப்போம். ஆனால் கொளத்தூர் மக்கள் நிச்சயமாக நீங்கள் மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு விலை போய்விட்டீர்கள். கேவலமாக அதாவது என்னன்னா, நீங்க அவரை ஆட்சியில் உட்கார வைக்கிற விஷயத்துக்கே நான் பேச வரல. ஆட்சி என்பதும் மாறுச்சு, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. கொளத்தூரில் அவர் செய்த நன்மைகளுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்த தவறியதால் நீங்க கொளத்தூர் மக்கள் நன்றி கெட்ட மக்களாக மாறி போனாங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசுவதற்கு அடுத்தடுத்து பேசும் வீடியோக்கள் அந்த சம்பந்தமாக பேசுவோம். இதுவரை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்களை இந்த 5 ஆண்டு காலத்துக்கு நம்ம தொடர்ந்து ஒரு சிறந்த எதிர்கட்சியாகவே நம்ம செயல்படுவோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எந்த காலத்திலும் நம்முடைய கொள்கையிலிருந்து நம்ம மாற போறதே கிடையாதுங்க. நாம் இந்த ஆட்சி, விஜயனுடைய ஆட்சி நேர்மையாக நடந்தால் பாராட்டுவோம், தப்பு இருந்துன்னா தப்புன்னு சுட்டி காட்டுவோம். எந்த காலத்திலும் உடனடியாக ஆஹா அவர் ஜெயிச்சிட்டாரு, உடனே அணி மாறுறா, தாவுடா தம்பி அப்படின்னு தாவுகிற கூட்டம் மாதிரி நம்ம இல்லை. நாம் எப்போதும் ஒரே கொள்கையில தான் இருக்கிறோம். அதில் எந்த காலத்திலும் மாற்றம் இல்லை. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.